ஓம் சாந்தி 13/9/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யாருடனும் விரோதம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். விரோதம் வைக்கக்கூடியவர்களை ஹாஃப் காஸ்ட் பிராமின்ஸ், அதாவது அரை வேக்காடு பிராமணர்கள் என்று சொல்லுவார்கள். கேள்வி: எந்த ஒரு நினைவு புத்தியில் சதா இருந்தது என்றால் பயமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். பதில்: நாம் சத்திய கண்டத்திற்கு எஜமானர்களாக தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். ஷரீரத்தை யாராவது கொன்றாலும் ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது. ஷரீரத்திற்கு தான் குண்டு பாயும். ஆத்மாவாகிய நானோ பாபாவிடம் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பயம்? நாம் அமர்ந்திருக்கிறோம், அப்போது கூரை விழுந்து விட்டால் நாம் பாபாவிடம் சென்று விடுவோம், அவ்வளவுதான். இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. இதுபோல் பயமற்றவர்களாக ஆக வேண்டும். முரளியின் பாடல். மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. குழந்தைகள், ஜெகதம்பாவின் மகிமையை கேட்டீர்கள். இது சங்கமேகமாக இருக்கின்றது. குழந்தைகள் மற்றும் தந்தையின் மேலாவாகும். தந்தை இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக தாயும் இருப்பார். பாரதத்தில் ஜெகதம்பாவின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. ஜெகதம்பா என்றால் ஜெகத்தை படைக்கக்கூடியவர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வந்திருக்கின்றது. ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கின்றது. யாருடைய நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அவர் அவசியம் சிருஷ்டியின் சங்கமத்தில் வந்திருப்பார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இவரை ஜெகதம்பா என்று சொல்லப்படுகிறது. ஜெகத்பிதா, பிரஜாபிதாவும் இருக்கின்றார்கள் அல்லவா? இந்த எல்லையற்ற நாடகத்தின் முதல் இடை கடை என்ன? மேலும் முக்கிய நடிகர்கள் யார்? இது யாருக்கும் தெரியாது. கதாநாயகன், கதாநாயகி கூட நடிகர்கள் அல்லவா? இருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள், அவசியம் அவர்களுடைய சேனையும் இருக்கும். அதே போல ஜெகதம்பாவிற்கும் சேனைகள் இருக்கிறது. அவர்களை சக்திகள் என்று சொல்லப்படுகிறது. சக்தி சேனை புகழ் பெற்றதாக இருக்கிறது. சக்தி எங்கிருந்து வந்திருக்கிறது? கண்டிப்பாக சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்துதான் சக்தி அடைந்திருப்பார்கள். உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான். தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அவர் ஞான கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்திருக்கின்றார். எனவே ஞான சிந்தனையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் செய்ய வேண்டும். பரம்பிதா பரமாத்மா யாரை ரூப் பசந்த் என்று சொல்கிறார்களோ அவர் ரூப்பாகவும் இருக்கிறார், பசந்தாகவும் இருக்கிறார். அதாவது ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். இவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருந்து கொண்டு அவர் ஞான கடலாகவும் இருக்கின்றார். அதிசயம் அல்லவா? தந்தை பிந்து ரூபமாக இருக்கின்றார். அவருக்குள் முழுமையான பாகம் நிறைந்திருக்கின்றது. பக்தி மார்க்கத்திலும் பக்தர்களின் பாவனைகளை, அதாவது மனதின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார். இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. யாரிடம் என்ன பாவனை இருக்கின்றதோ அதற்கேற்ற பலன். இது நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகி இருக்கின்றது. உங்களுடைய இந்த படிப்பும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. அது இப்போது ரிப்பீட் ஆகிக் கொண்டிருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஆத்மாக்களுக்குள் கலியுக தமோ பிரதான சம்ஸ்காரம் நிறைந்திருக்கின்றது. அதனை வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது உங்களை தேவதை என்றோ சூத்திரன் என்றோ சொல்ல முடியாது. இடையே இருக்கும் பிராமணன் என்று சொல்லலாம். முழு பிராமணனாகவும் ஆகவில்லை. இவை அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும். மனிதர்கள் நாம் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் நாடகத்தின் முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லவா?
உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் யார், பிரம்மா விஷ்ணு சங்கர் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? பிரம்மாவிற்கு 100 கைகளை காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது இவர் பிரஜாபிதாவாக இருக்கின்றார். 100 கைகளுக்கான விஷயம் இல்லை. ராவணனுக்கு 10 தலைகள் காண்பிக்கின்றனர். 5 விகாரங்கள் பெண்களுடையது, 5 விகாரங்கள் ஆண்களுடையது. முதல் முக்கிய விகாரமாக இருப்பது தேக அபிமானம். பிறகு மற்ற விகாரங்களும் வரிசை கிரமமாக வருகின்றது. சூட்ச்ம வதனவாசி பிரம்மா அவ்யக்தமாக இருக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இங்கு வேண்டும் அல்லவா? இவர் சம்பூர்ணமாகும் பொழுது சூட்ச்ம வதனத்தில் ஃபரிஸ்தாவாகி விடுவார். நீங்களும் ஃபரிஸ்தாவாகி விடுவீர்கள். அங்கு உங்களுக்கு எலும்பு தசையின் சரீரம் இருக்காது. அதற்கு ஃபரிஸ்தா என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் சத்தியமான பாபாவிடமிருந்து சத்தியமான கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாரியிலிருந்து லக்ஷ்மி, நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதை இதுவாகும். பிரஜைகளும் இருப்பார்களா, அல்லது லக்ஷ்மி நாராயணன் மட்டும் சென்று சிம்மாசனத்தில் அமர்வார்களா? இங்கு தேவி தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. பிறகு சத்தியுகத்தில் வந்து ராஜ்யம் செய்வார்கள். அங்கு ராஜாக்களுக்கு படைகளே இருக்காது. தூய்மையற்ற விகாரி ராஜாக்களுக்குத்தான் படைகள் இருக்கும். அவர்கள் தூய்மையான ராஜாக்களாக இருப்பார்கள். சத்தியுகத்தை ஹோலி லேண்ட், தூய்மையான பூமி என்று கூறப்படுகின்றது. இதனை தூய்மையற்ற பூமி என்று கூறப்படுகிறது. மிகவும் பழையதாக தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. புதியது பழையதாக ஆகியே தீர வேண்டும். இவை அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் இங்கு உங்களுடைய எதிர்கால பலனை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இது எதிர்கால சத்தியுகத்திற்காக எவ்வளவு உயர்ந்த மற்றும் சகஜமான ஞானமாக இருக்கின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஈஸ்வரிய மடியில் அமர்ந்திருக்கின்றோம். ஈஸ்வரிய மடியை யாராவது விடுவார்களா என்ன? நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள், சிவசக்தி சேனை. மாதா ஓ மாதா என்பது ஒருவருடைய மகிமை கிடையாது. நீங்களும் கூடவே இருக்கின்றீர்கள். சிவ் பாபா கமாண்டராக இருக்கின்றார். உங்களுக்கு ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். இந்த சரஸ்வதியும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கின்றார். அந்த ஞான சூரியனின் சந்திரன் இந்த பிரம்மா ஆவார். ஆனால் இவர் ஆணாக இருக்கின்ற காரணத்தினால் தாய்மார்களின் மீது கலசம் வைக்கப்பட்டிருக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான பிரம்மா முக வம்சாவழி பிராமணகுல பூஷண சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் உயிருக்கு உயிரான உள்ளபூர்வமான அன்பான வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றாற்போல் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கலியுக தமோபிரதான சம்ஸ்காரங்களை நீக்கி உண்மையான பிராமணன் ஆக வேண்டும். யாரிடமும் விரோதம் வைத்துக்கொள்ள கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், பயமற்றவர்களாக ஆகுவதற்கு ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நாம் சிவசக்தி படையினர். நாம் சத்திய கண்டத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்ற இதே போதையில் இருக்க வேண்டும். வரதானம், கலியுக வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே அதனுடைய வைப்ரேஷன்ஸில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். யாரை எந்த ஒரு கர்மேந்திரியமும் தன் பக்கம் கவர்ந்திழுக்கவில்லையோ, சதா ஒரு பாபாவின் பக்கம் கவர்ச்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்லப்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதர் அல்லது பொருளின் பக்கமும் கவர்ந்திழுக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ராஜ்ய அதிகாரிகள்தான்
தபஸ்வி ஆவார்கள். அந்த அன்னப்பறவைகள்தான் கொக்குகளின் வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பார்கள். உலகத்தின் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கூட அவர்களை கவர்ந்திழுக்காது. அனைத்து புகார்களும் முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: கெட்டதை நல்லதாக மாற்றிவிடுவதுதான் உயர்ந்த பிராமணர்களின் உயர்ந்த சக்தியாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை: எப்படி அன்பில் அனைவரும் பாஸ் மார்க் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதே போல இப்போது சமாதான சொரூபத்தின் மாலையை தயார் செய்யுங்கள். சம்பூர்ணமாகுவது என்றால் சமாதான சொரூபம் ஆகுவது. எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? பிரச்சனைகளோடு வந்தவர்களும் கூட பிரச்சனைகளை மறந்து விட்டார்கள். சம்பூர்ண நிலையின் முன்பு பிரச்சனைகள் குழந்தை பருவத்தின் விளையாட்டாக அனுபவம் ஆகும். எனவே பாபாவை பின்பற்றி தன்னுடைய சம்பூர்ண நிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.